அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஒரு முக்கியமான பதிவு. பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்க, பணத்தை காந்தம் போல் ஈர்க்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் வாங்க. வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு மேல் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து, ஒரு கைக்குட்டை அளவு மஞ்சள் நிற துணியில் தாம்பலத்தில் விரித்து வைத்து, அதில் நல்ல நிலைமையில் உள்ள வெற்றிலை 5 வைத்து, அந்த வெற்றிலையின் மேல் முழு கொட்டைப்பாக்கு 5 வைத்து, 5 ஏலக்காய் 5 லவங்கம் வைத்து, ரூ. 1 நாணயம் 5 வைத்து, ஒரு மூட்டையாக 3 முடிச்சு போட்டு ஒரு மூட்டையாக கட்டுங்கள். அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து மகாலட்சுமி தேவிக்கும் குபரன் பகவான் காலடியில் வைத்து விடுங்கள். தீபம் தூபம் காட்டி மனதார வேண்டிக் கொண்டு அந்த மூட்டையை நம் பீரோவில் பணம் வைக்க இடத்திலாவது, அல்லது நகை வைக்க இடத்திலாவது, அல்லது டாக்குமெண்ட் வைக்க இடத்திலாவது, அல்லது தொழில் செய்ய இடத்திலாவது கல்லா பெட்டியில் வைக்க வேண்டும். அது வைக்கும் பொழுது அச்சயம் அச்சயம் என்று 3 முறை கூறிக்கொண்டே வைக்க வேண்டும். அச்சயம் என்பது வளரக்கூடியது. நாம் அப்படி அச்சயம் என்று கூறிக்கொண்டு வைப்பதால் எங்கே வைக்கின்றோமோ அது பல மடங்காக வளரும். அதேபோல் 5 எண்ணிக்கை 5 பொருட்கள் நம் மூட்டையில் வைத்து இருக்கும் பொருட்கள். 5 என்பது குபரன் பகவானின் எண்ணிக்கை. நாம் வைத்திருப்பது அனைத்துமே மகாலட்சுமி தேவிக்கு உரியது. அதனால் நாம் வைத்திருக்கும் பொருட்கள் ரொம்ப சக்தி உள்ளது. நாம் யாரிடமும் பணம், நகை, வஸ்திரம், டாக்குமெண்ட் எதை வாங்கினாலும் நாம் அச்சயம் அச்சயம் என்று 3 முறை கூறிக்கொண்டே வாங்க வேண்டும். அப்படி கூறிக்கொண்டே பீரோவில் வைக்க வேண்டும். இதேபோல் நாம் 3 முறை சொல்லி இதை வாங்கும் பொழுதும் கூறிக்கொண்டு பீரோவில் வைக்கும் பொழுதும் இதேபோல் நாம் கூறிக்கொண்டு பீரோ லாக்கரில் வைப்பதால் நாம் எதை வைக்கிறோமோ அது பல மடங்கு வளர்ந்து கொண்டே போகும். இந்த மூட்டையை 3 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றுங்கள். கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மறுபடியும் இதே முறையை வெள்ளிக்கிழமை அன்று பின்பற்றுங்கள். நம்பிக்கையுடன் செய்யுங்கள், பலன் நிச்சயம். நன்றி.